மாநில அரசு அனுப்பிய மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் மக்கள் தொகை விவரம் சரியில்லையா அல்லது தற்போது உள்ள மக்கள் தொகை விவரத்தை அவர்கள் இணைக்கவில்லையா என்ற கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது. எனவே மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி தர மறுத்து மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பிய கடிதத்தை முழு அறிக்கையாக மாநில அரசு வெளியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. வளர்ச்சி திட்டத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கும் திமுக அரசு இயலாமையை மூடி மறைக்கும் விஷயத்தை மடைமாற்றம் செய்த முயற்சியாக போராட்டத்தை இன்றைக்கு கோவையிலும் நாளை மதுரையிலும் அறிவித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் அறிவித்த இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை சென்னைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வந்த 12 மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த இந்த திட்டத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக கொண்டு வருவார்கள். அதில் எள்முனை அளவும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். நம்பிக்கையோடு நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நேற்றைய தினமே இவர்கள் போராட்டம் அறிவிப்பதற்கு முன்பாகவே பாரத பிரதமரிடத்திலே நேரடியாக பிரதான கோரிக்கையாக மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய அவசியத்தையும் வேளாண் அவசியத்தையும் ஜிஎஸ்டி வரி குதிப்பையும் மிக நேர்த்தியாக 9 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அதில் வெற்றி காண்பார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார்.